அந்த நிமிஷம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோவை இல்லை உங்களுடைய பிடிச்ச ஃபோட்டோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே எப்படி எடிட் பண்ணுறது அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தருவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம அந்த வீடியோ கீழே பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்புறம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நடுவில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். சரி, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து வீடியோ எடிட் பண்ணுறது அப்படி நம்ம குயிக்காக பார்த்தா பார்த்தலாம். ஓகே, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தா ஐர் மோஷன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் உங்களால் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோவை எடிட் பண்ணிக்க முடியும் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் உங்கள் இந்த ஆப் இல்லை ஒரு எங்கிட்ட அப்படின்னா இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மேஜ் அந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்க வேணுங்க எடுத்துக்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்களா. ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் பண்ணால் மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க, பர்சனலாக கான்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க குயிக்காக பார்த்தா எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தா இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்குது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா நான் உங்களுக்கு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது லிங்க் மூலியம் ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்க் மூலியம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடு கூகுள் லிஸ்ட்டில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? லிங்க் இருக்குது, QR கோடுக்கு ஃபாண்ட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஃபாண்ட்டு, QR கோடு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் லிங்க் மூணே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் தான் பண்ணிடுவேன். டேட் பார்த்துனா இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடில் இருக்கும். இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல, நீ கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ பார்த்தா கட் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வேண்டுங்க, செக் பண்ணி பாருங்கள். சரி, ஜஸ்ட் நீங்கள் ப்ரிவியூ பார்த்து எடிட் பண்ணுறது குயிக்காக தான் பார்த்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு பாருங்க சிம்பிளாக பார்த்து எடிட் பண்ணலாம். எந்த ஒரு எஃபெக்ட் பயன்படுத்தாது. ஜஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். இந்த வீடியோவை நீங்கள் குயிக்காக மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா எடிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ரைட் சைடு கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணி பண்ணிவிடுங்க. நீங்கள் அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி ரிமூவ் பண்ணுறது ப்ரோ அப்படின்னா சின்ன ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தா பிக்சர் ஆட்டி. இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மேசில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்க எடுத்துங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஒரு ஆப்பை தான் ஓப்பன் பண்ணிட்டு தான் இதில் எடிட்டிய ஃபோட்டோன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம உங்களுடைய ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி தான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் நிறைய பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் கிரியேட் பண்ணி போகிறதுக்கு பதிலாக மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்னு அந்த எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ யாரை சாட் பண்ணி அவனோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நான் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்களும் அதே போல பேக்ரவுண்ட் தான் ரிமூவ் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்படின்னா கீழே உங்களுக்கு ரிமூவ் பீஜ்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரிமூவ் பீஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகி கொடுத்துரும். ரிமூவ் ஆகினா மேலே டவுன் ஆப்ஷன் இருக்கா, டவுன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நான் பார்த்தா இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணால் பார்த்தா கரெக்டாக இருக்காது. ஜஸ்ட் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. ஓகே, ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஆட் பண்ண தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபுல் சைஸ் இதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த என்ன ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்களா? அதில் ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்ட் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தா கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா திருப்பி ஓப்பன் பண்ணிங்க. எப்படி பிக்சர் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். அது போல் ஒரு 4 ஃபோட்டோ இல்லை 5 ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே லிரிக்ஸுக்கும் அமௌண்ட்டு இங்கே அம்முனாங்க எழுதிக்கலாம். இல்லை எனக்கு அம்முலாம் பிடிக்காது, அம்முன்னு இதெல்லாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா டைலாக்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே அமௌண்ட்டுக்குலாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி அப்படின்னா எடிட்டட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த எடிட்டட் டெக்ஸ்ட்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தா இது வந்து அது கீழே இருக்குது பார்த்தலாம். அதை கிளிக் பண்ணி எடிட்டட் டெக்ஸ்ட் கொடுத்து இங்கே அம்முன்னு இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிடலாம். அதாவது பார்த்தா நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தா இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் இது மாதிரி ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிவிடுங்க. எப்படி ஃபோட்டோ தேவை குயிக்காக சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே இருங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே இருக்க அதில் மேலே ஃபோட்டோ இதான் உங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணணும். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்ம கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் வரும். நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ரெசென்ட் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ பக்காவாக செட் பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு 3 ட்ரான்ஸ் இருக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் பாயிண்டில் பார்த்தா வச்சுட்டு ஃபோட்டோ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஜூம் இன்னும் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி ஜூம் கரெக்டாக பார்த்தா அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. ஓகே, சிம்பிள் தான். இப்போ அப்படியே ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தா அந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோவா அப்படியே நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்க. 2வது ஃபோட்டோ. ஓகேங்களா? மற்ற ஃபோட்டோ மேலே இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் 3rd ஃபோட்டோ. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 4th ஃபோட்டோ. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அவ்வளோ தான், சிம்பிள் தான். முடிச்சு பிறகு பார்த்தா மேலே பண்ணுங்க. சாங்காலே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே 100 செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான்
அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா 2 மினிட்ஸோட முடிஞ்சிடும். உங்களுக்கு யாராவது எந்த ஒரு சேவ் பார்த்தாயிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கான நியூவான பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.